ஹாய் நண்பா. கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க. அது என்னென்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பா. அப்போ தான் நான் போகிற டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். எப்போ வந்து ரிலீஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 6/8/2024 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7/8/2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2024 5 PM முடியுது. ஓகேவா. என்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் ஓவர்சீர் 2 போஸ்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 99 வேக்கண்ட்டு. டோட்டலாக 99 வேக்கண்ட்டு வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி ஓபிசி அதை பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்துங்க. ஓவர்சீருக்கு வந்து 69 வேக்கண்ட்டு. அது வந்து பிரித்து கேஷ் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 150 வேக்கண்ட்டு கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. 160 வேக்கண்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதே வந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோவில் வந்து சிவில் பண்ணியிருக்கலாம், இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கலாம், பிஇ படிச்சிருக்கலாம். அது நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து ஓவர்சீருக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் த போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ் 3 இயர் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே போதுமானது. டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் இல்லைன்னா 4 இயர் சிவில் இன்ஜினியரிங் வந்து டிகிரி சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதுமானது. ஏன்னா யூனிவர்சிட்டி இல்லைன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சிருந்தாலே போதுமானது வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ்க்கு வந்து மேலே இருக்கக்கூடாது. நாட் எக்ஸீடிங் வந்து 30 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸு, பர்சன் வந்து டிசபிலிட்டி பர்சனாக வந்து 10 இயர்ஸு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 3+3 இயர்ஸு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் பர்சன் அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸு, சர்வீஸ் அப்ளிகண்ட் வந்து 5 இயர்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேட்டிவிட்டி வந்து இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அது வந்து நீங்கள் புதுச்சேரியாக வந்து இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்டுக்கு வந்து நாட் எலிஜிபிள்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அந்தந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு அதை வந்து கிளியர் கட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ப்ரொஃபிஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டைம் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஸ்கிரைப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ வந்து இருக்காது. இது வந்து எப்படின்னா டோட்டலாக வந்து 200 மார்க்ஸ் வந்து நடக்கும். பேப்பர் 1 வந்து 100 மார்க்கு, பேப்பர் 2 வந்து 100 மார்க்ஸு. பேப்பர் 1க்கு வந்து என்னென்ன சிலபஸ்னு வந்து எதுலேருந்து கேட்பன்னு வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. பேப்பர் 2க்கும் வந்து அதுமாரி வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை கிளியராக பார்த்து அதுக்கேற்ற மாரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டாம். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 0.25 வந்து ஒரு ஆன்சருக்கும் வந்து 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எங்கன்னா பேப்பர் 2க்கு தான் வெயிட்டேஜ் வந்து 75% இருக்குது. பேப்பர் 1க்கு வந்து 25% வெயிட்டேஜ் கொடுத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 7லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க. எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி தான், அது மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா.
அது வந்து சொல்லித்தாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பேப்பர் 1 பேப்பர் 2ல் யார் வந்து மெரிட் பேசிஸில் வந்து தான் வந்து இந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சீட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து இருக்கணும். அதில் வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு பர்சனாக இருந்தீங்கன்னா 30% வந்து மார்க்கு மேலே நீங்கள் எடுக்கணும். எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூ, இபிசி அவங்களாம் 25%, எஸ்சி எஸ்டிக்கு வந்து இடபிள்யூடி, பிடி அந்த பர்சன்லாம் 20% இருக்கணும். ஸோ ஓகேவா? மோட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து டேட் அண்ட் வென்யூ எக்ஸாமினேஷன் வந்து எப்போனா வெப்சைட்லேயும் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி தான் விட்டுருக்காங்க. அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே எப்போ வந்து எக்ஸாம் இருக்கும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்லிவிடுவாங்க. ஓகேவா? ஹவு டு அப்ளை அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் அதை வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அதேமாரி வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். என்ன டேட்டு எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ளிகன்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகண்ட் வந்து ஒன்லி ஒன் போஸ்ட்டுக்கு வந்து தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் வந்து ரெசல்யூஷன் வந்து கேபியிலேருந்து நீங்கள் அதெல்லாம் கிளியராக வந்து பார்த்து அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கான டிபிஐ ரெசல்யூஷனும் எத்தனை கேபி இருக்கணும், எத்தனை பிக்சல் இருக்கும் அது வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்தா மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலுக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்பீங்களா அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் அப்ளிகேஷன் சப்மிட்டட் அதை ஒரு தடவை வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அது வரலன்னா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். செக் பண்ணாமல் விட்டுறாதீங்க, அது முக்கியமானது. அப்புறம் என்ன ப்ரொசீஜர் இன் சர்வீஸ் அப்ளிகன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எப்படி ஏது அதெல்லாம் வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு புரிஞ்ச மாதிரி தோணும். ஓகேவா? அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் சும்மா எப்படின்னா ஃபிசிக்கல் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் மாதிரி சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், பெண்டிங், லிஃப்டிங்கு, நீலிங், க்ரௌச்சிங்கு, புல்லிங், புஷ்ஷிங்கு, மேனிப்புலேஷன் வித் ஃபிங்கர், ரீடிங், ரைட்டிங்கு, சீயிங்கு அந்த டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் வைப்பாங்க. டிசபிலிட்டி பர்சனாக அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து எந்த கேட்டகரின்னு வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் அதுக்கெலாம் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மேலே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் நண்பா. இது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்களா அது வந்து என்ன கேட்டகரிக்கு வந்து என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளியராக பார்த்துங்க. ஓகேவா? இது அவ்வளோதான் நண்பா. இது நான் முக்கியமான பாயிண்ட்லாம் வந்து சொல்லிட்டேன். இப்போ அப்ளிகேஷன் வந்து எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 31 வந்து எண்ட் ஆகுது. யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு. இது நல்ல ஒரு வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க, அதுவும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு. ஸோ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்யூச்சருக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியராக வந்து சொல்கிறேன். இல்லைனா வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், டெலகிராம் சேனல்லாம் நான் பார்க்குறேன். ஓகே நண்பா, பாய். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். முக்கியமாக வந்து இப்போ தான் சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இதுமாரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக லைக் பண்ணிங்க. முடிஞ்சால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் சிவில் இன்ஜினியரிங் அப்படி என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் நண்பா, இன்னொரு இன்ஃபர்மேஷனில் பார்ப்போம்.